தெரியும். செம்மையா சமைக்கிறான், பயங்கர மரிச்சிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே. எல்லாரும் வாங்க. எஸ் வெல்கம் யூ. என்ன கத்தி எடுத்துடா. வெட்டு கத்தி வேண்டாம், சின்ன கத்தி எடுத்துடா. ரெண்டு காலம் சேர்த்து பரோட்டாவுக்கு சமைக்கும் போது கூட அவர் லைட்டா தான் வைத்த கிளிக்கிறேன். அந்த காலை வந்து மேல போய் ஏத்தினா மேலே ஏத்தி ஏத்திக்கிறோம்ல, கையை உள்ள போய் எடுக்க முடியும். எடுத்து அப்படி சொல்லதாதா. தோல் காலை வெட்டிட்டு கழுத்தை வெட்டிட்டு அளவு வைங்க. நறுக்கு இப்ப நறுக்கி போட்டேங்கிறேன். தாத்தா சொல்றது இப்ப நறுக்கி போடு, அப்புறம் பூனைக்கு போடுங்கிறாரு. பரவாயில்ல. இன்னொரு கூட வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். நல்லா 2-3 அலசல் சிக்க மாட்டீங்க. தண்ணி கூட தண்ணி வராம போடுங்கப்பா. கட்டியா பிடிச்சிக்க. அதெல்லாம் பத்திரமா பிடிச்சிருங்க. ஒரு வெயிட் வர அது தூக்க போகுது. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். ஒரே சாச்சி விடு. ஏய் அந்த சட்டி ஓடடா. ஒரு வீட்டுக்கு கல்லுப்பு. சுத்தி நல்லா கீழ என்ன காய்ச்சிருக்காங்க. தெரியாத பாக்கல தெரியாதா. என்ன மாப்பிள்ளை நீ தான் மூட்டை மூட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோழி வையே. எல்லாம் 10 கோழி உள்ள விடு. மெதுவா போடுங்க. போட்டு விடு. செக்கெட் போட்டு விடு. அடியே ஒரு கிளறி விடுங்க. இந்த கால சிக்கன். எங்க வெங்காயம் அடுத்து இருக்கட்டும் அப்படியே. நிறைய இருக்கு நானே பாத்துட்டேன். போட்டு விடு. காரம் அப்படியே எண்ணெயில இறங்குதுடா. போட்டுருந்தீங்களா? அந்தல அப்ப 5 கிலோ கட்டா இருக்கு. இல்ல உலகத்தை அழிக்க. இந்த கல்லு இந்த காலை தள்ளி வச்சுக்கணே. இல்ல அலம்புற பத்து கால் வைக்கணும். 6 வேக்காடு வந்திருக்குமா என்ன? 6 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுனா போதும். அப்ப எடுத்து 2 தான் வருதா? அடுத்து வந்துருச்சு. காத்தடிக்காம பொறுமையா வை. ஆமா. உப்ப காணாம மாம்ல. காமெடி பண்ணா சிரிக்க மாட்டேங்கிறீங்களா? அடுத்து இன்னும் வேற சூடு ஏற்றிக்கலாம். கொஞ்சம் வச்சுட்டு இந்த வெங்காயம் பட்டமா அள்ளி போட்டுறதுல அதாம்ல வைக்கீஸ். ஒண்ணு வைங்க. இப்படி 2 போட்டு விடுதோம் சொல்லுவோம். அந்த மரத்தை நான் கரெக்டா அடி போட மாட்டேன். அடிப்பேன். ஆட்டையா. அமைதியாரு. வயட்டாரு. பிரியாணி பேர் சைஸ் விட்டுறா கரெக்டா இருக்கும்டா. இருக்கட்டும். இந்த ரெக்கையெல்லாம் தனியாக எடுத்து போட்டுரு. அதே மாதிரி ஓகேவா? 7க்கு 5 சொல்லணும். அதான்டா 60 இல்ல மாப்ள வந்துரும்டா இல்ல. நான் தேடி வந்தது. ஓ முடிச்சிடலாமா? அண்ணே எடுத்துட்டியா? ஒரு பட்டரை சொல்லிட்டீனா அந்த மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சைஸ் பார்த்து சொல்லு. தண்ணி இருக்குல்ல உனக்கு? தண்ணி எடுத்துட்டு வா தம்பி. அப்படியே சிறுவாவே உருளைக்கிழங்கு தானே இந்த தண்ணி கொஞ்சம் பத்தாம தெரியுது. உருளைக்கிழங்கு பெருசா வெட்டிட்டியானே. இன்னும் நிறைய போடு. தம்பி வாழைக்காய் போடுறது தண்ணி இல்லடா. இருக்கு தண்ணி வச்சு தின்னுங்கடா.
வரப்ப இந்த குட்டி போய் இருக்கானே. அடாடாடா பெரிய மழையா வருது. எல்லாம் நனைய போகுது தாத்தா, நனைய போகுது. வாங்க வாங்க, ஆளை கொண்டு தூங்க வா. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, நறுக்கின வெங்காயம், கருவேப்பிள்ளை, நறுக்கின தக்காளி, அரைச்ச இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாத்தையும் சேர்த்து இந்த சுத்தி வர நீனே சொல்லிக்கிறியாடா. வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், கல்லுப்பு, சொன்னாராலே சாட்டு நேற்று தான் சொன்னாரு. இவன் சொல்றானே நீங்க இது பாருங்க முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்துருச்சான்னு பாருடா ஃபர்ஸ்ட். பொரிச்ச கோழிக்கறி, நடுவுல மெதுவா கிட்ட பாரு. அப்படியே பரட்டி விடு லேசா. ஆஹா கலர் மாறுது பாரு. சிக்கன் வெள்ளையில இருந்து மஞ்சள். அட்டமடையில் விடாத சமையலா? நல்ல கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்துடும். ஆஹா கமகமன்னு வாசனை வருவீங்க. என்ன இமந்து போகணும் பார்த்தா இந்த கொதி கிடக்கலாம். அடுப்பு அமர்ந்துருக்கு. உஷாரா அப்படியே வை. வாசனை வருது. கமகமத்து போகுதே. சாப்பிட்ருவோமா? இலைய போட்டுருவோம் வாங்க. தாளத்தோட அப்படியே அதுலையும் காய்கறியோட கறியும் காய்கறி அள்ளி வை. அப்படிதான் வை, இப்படி பிடிக்கணும். சூடு உனக்கு வைக்க முடியலையே. நல்லா இருக்கு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குதா? சூடு தான் பயங்கரமா இருக்கு. சூட்டோட மழைக்கு இதமாக இருக்குது தாத்தா. கத்திரிக்காய் எடுத்துன்னு பாரு. கோழிக்கறி குழம்பு தனியா சாப்பிட்டுருப்போம், காய்கறி குழம்பு தனியா சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு கோழிக்கறி காய்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டோம். வேற லெவல்ல இருக்கு. கோழிக்கறியை கமகமன்னு நல்லெண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு காய்கறி நல்லா மசாலாவில் வதக்கி விட்டு அம்மியில் அரைச்ச மசாலாவோட சேர்த்து கொதிக்க வச்சு வாழை இலையில சோறு போட்டு குழம்பு ஊற்றி எடுத்து சாப்பிட்றதுக்கு கோழிக்கறி காய்கறி குழம்பு ஒரு புடி பிடிச்சாச்சு இன்னைக்கு.
ஆமாம்மா